அனைவருக்கும் எனது பணியின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உலகத்திலேயே ஒரு மாவீரன், தோல்வியே அடையாத ஒரு மாவீரன் உண்டென்றால் அது அலெக்சாண்டர் தி கிரேட். யாருக்கு தெரியும் தெரியல. மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய வாழ்க்கையில தோற்றதே கிடையாது. அப்படியான எங்களுடைய அண்ணன் அலெக்சாண்டர் அவர்கள் இந்த அலுவலகத்தில் தோற்றவே மாட்டார் என்பதற்கு சான்றுதான் இந்த கூட்டம். எங்களுடைய அண்ணன் அலெக்சாண்டர் அவர்கள் இந்த அலுவலூர் ஊராட்சியில, அதுவும் 8.25 மணியில இவ்வளவு பேர் உணர்வெழுச்சியோட உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அண்ணனுடைய உணர்வு, தமிழ் தேசிய சிந்தனை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய அன்பு, இந்த ஊர் மேல வச்சிருக்கிற அக்கறை, இது எல்லாமே ஒருங்கிணைச்சுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்குது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்களும் தோக்க மாட்டீங்க, மாவீரன் அலெக்சாண்டர் மாதிரி நீங்களும் தோக்க மாட்டீங்க, நான் உங்களை தோக்க விட மாட்டேன். அதே வேளையில இன்னைக்கு நிறைய பேர் நாம கட்சியில இன்னைக்கு எல்லாருமே கொள்கை பரப்பு செயலாளர்களாகவே பேசினார்கள். புதிய பிறகு கூறியாகுமா எங்களுடைய தேசிய தலைவரின் வளர்ப்பு அப்படி. அதனால் இன்னைக்கு பேசிய ஒவ்வொருத்தரும், அதாவது மூத்த நிர்வாகி முதல் என்னுடைய தம்பி விஜய் வரைக்கும் அவ்வளவு ஆழமான தமிழ் தேசிய கருத்துக்கள், எண்ணங்கள், உணர்வு, இது எல்லாமே வேற யாருக்குமே வராது. ஒரு அரசியல் தெளிவு, இது எல்லாமே யாருக்குமே வராது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். எங்க அண்ணனோட வளர்ப்பு தப்பி போகல. இன்னொன்னு முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அறுபதும் நம்ம ஊர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய நான் கூட சொல்லியிருக்கேன். கன்னியாகுமரியில அறுபதும் ஊர்ல இந்த கட்டமைப்பு மாதிரி எல்லா ஊராட்சியும் இருந்துச்சு அப்படின்னா நாமளோட வச்சு வென்றோம். எல்லா ஊர்லயுமே ஒரு அலெக்சாண்டர் தி கிரேட் இருந்தாருன்னா கன்னியாகுமரியில் நாமளோட வச்சு வென்றோம். அந்த அளவுக்கான ஒரு அருமையான ஒரு ஊர் அகமநல்லூர். நிறைய நாட்கள் நான் இங்க வந்திருக்கேன். நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க நிறைய பேருக்கு நம்ம பேசணும். அம்மா எல்லாம் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்பொழுது, அம்மா உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைனா என்னன்னு யோசிச்சு சொல்ல தெரியல. பிரச்சனையே வாழ்றாங்க, ஆனா என்னன்னு யோசிச்சு கிளியரா சொல்ல தெரியல. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஏதாவது பிரச்சனை கேட்கிறாங்களா, இல்ல என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை கேட்கிறாங்களா, இல்ல என் ஊர்ல உள்ளவங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கறத கேட்கிறாங்களா அப்படிங்கறத அவங்களுக்கு யூகித்து சொல்ல தெரியல. ஏன்னா நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்மள வெறும் ₹1.10 நம்மளை பாக்குறாங்க. ₹1.10. ஏன்னா நம்மளுடைய வாக்குக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை வெறும் ₹2000. ₹2000 5 வருடங்களோடு நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 1725 நாட்களுக்கு உங்களுடைய விலை வெறும் ₹1.10. அவ்வளவுதான் நம்ம ₹2000 நம்ம வாங்கிட்டு நாம செலுத்துற வாக்கு, அவங்க நமக்கு நிர்ணயிச்சிருக்கிற விலை வெறும் ₹1.10. இன்னைக்கு இங்க இருக்கிற சகோதரிகள் எவ்வளவோ நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்க, உங்க குடும்பத்துக்காக வேலை கொடுத்திருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க, திருமணம் ஆயிருப்பீங்க, குடும்பத்தை பார்ப்பதற்காக உங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களுடைய குழந்தையை வளர்த்துருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை எட்டே வாழ்க்கை நீங்க சாப்பிடுறதுக்கு வாழ்றதுக்கு உங்களுக்கு நாள் ஒன்றுக்கு சம்பளம் இந்த அரசு நிர்ணயிச்சிருக்கிறது வெறும் ₹1.10. ஏன்னா நமக்கு வாக்குக்கான விலை நமக்கு தெரியுது. பல நாடுகள்ல வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டிங் ரைட்ஸ், வாக்குரிமை, இதை நம்ம போராடி பெற்றிருக்காங்க. ரொம்ப போராடி அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுல வெறும் 1965 தான் அந்த நாட்டுக்கு முழுமையான வாக்குரிமையே கிடைச்சது. பல கட்ட போராட்டங்கள், பெண்களுடைய போராட்டங்கள், பல கட்ட ரத்தம் சிந்தி போராடிய போராட்டத்தின் விளைவாக 1965 முழுமையான வாக்குரிமையை அமெரிக்கா பெற்றது. அதே மாதிரிதான் யுனைடெட் கிங்டம், அதே மாதிரிதான் பிரான்ஸ்.
இப்படி பல நாடுகள் போராடி பெற்ற வாக்குறுதி இந்தியாவுக்கு சுதந்திரத்தின் மூலமாக ரொம்ப இலகுவாக கிடைச்சிருச்சு. அதனால இந்த வாக்குகளோட விலை மதிப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம எதுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. 2000 ரூபாய் தருவாங்க, 1000 ரூபாய் தருவாங்க, 5000 ரூபாய் தருவாங்க, 500 ரூபாய் தருவாங்க. ஐயா உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்கம்மா. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் வாக்கெல்லாம் திமுக இருக்கும் காங்கிரஸ் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம மாவட்டத்துல ஏன்னா பிஜேபி வரக்கூடாது. ஆனா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒரு மூத்த அம்மையார நான் சந்திச்சேன். அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னது, நான் என் வாக்கு பிஜேபிக்கு போட்டேன். ஆனா அவங்க ஒரு பெரிய கிறிஸ்தவர், எதுக்காக நீங்க பிஜேபிக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க முதல்ல 500 ரூபாய் தந்தாங்களாம். அடுத்ததுதான் மற்ற கட்சிகள் 1000 ரூபாய் தந்தாங்க. முதல்ல வந்ததுனால ரொம்ப சின்சியரா அவங்க பிஜேபி போட்டிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு பெரிய கிறிஸ்தவர். இதுதான் நம்ம மாவட்டத்துடைய நிலைமை. எதற்கு வாக்கு செலுத்தணும், யாருக்கு வாக்கு செலுத்தணும், வாக்கு செலுத்தி ஒரு அரசுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் நாம் நம்மளுடைய வாக்குகளை தொடர்ந்து செலுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட தீபக் சாலமன் அவர்கள் சொல்றது மாதிரி பகுதிக்கு போகும்போது அங்க இருக்கிற 300 ஓட்டுகளையும் இதே மாதிரி வாங்கிருக்காங்க. இதே மாதிரி அங்க இருக்கிற 300 ஓட்டுகளையும் இதே மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டு அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமமாக அந்த இடம் இருக்குது. ஆனா மாநகராட்சியோடு இருக்குது. இதான் இன்னைக்கு நிலைமை. மக்களுக்கு எதற்காக வாக்கு செலுத்துகிறோம்? இந்த அரசியல்வாதிகளிடமிருந்தும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் என்ன நாம எதிர்பார்க்கணும்? ஒரு வார்டு மெம்பர்ல இருந்து என்ன எதிர்பார்க்கணும்? ஒரு வார்டு கவுன்சிலர்னா யாரு? ஒரு எம்எல்ஏ என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவற்ற தன்மையில தான் நம்மளை வச்சிருக்காங்க. நமக்கு தெரியல, நம்மளுக்கு அரசியல் என்றால் என்ன என்றே தெரியல. இந்த அறியாமை தான் அவர்களுடைய மிகப்பெரிய மூலதனம். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் காங்கிரசும் வென்று கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் நம்மளுடைய அறியாமையில் வென்று கொண்டிருக்கிறார்கள். அறியாமை. இன்னைக்கு நம்ம காலேஜில இருந்து அருமநல்லூர் வரைக்கும் வரும் பொழுது அடிச்சு ஒட்டிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி அப்பாவுடைய பிறந்த நாள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து இங்க வர அப்பாவுக்கு பர்த்டே, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் கொண்டாடுவோம். இப்ப வர அவருக்கு 70 வயசு ஆச்சான்னு தெரியல, 70 வருஷம் ஆனாலும் அவருக்கு பர்த்டே கொண்டாடிட்டே இருக்காங்க. இது எந்த ஊர்ல நியாயம் தெரியல, ஆனா கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுவோம், அது அவங்க கட்சி விவகாரம். ஆனா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்க போஸ்டர் ஒட்டினத ஒரு கிராமத்தை தத்தெடுத்து எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் இந்த கிராமத்தை நான் நல்லா இருக்கிறேன்னு எந்த திமுக காரனாவது யோசிச்சுக்கிறாங்க? இது வரைக்கும் எந்த திமுக காரனாவது 10 லட்சம் ரூபாய் வேண்டாம்ப்பா, இந்த வாட்டி கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த கிராமத்தை நான் என்னுடைய அப்பாவின் பிறந்த நாளுக்காக நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்த மக்களுக்காக யோசிச்சுட்டானா? யோசிச்சதே கிடையாது. அதே மாதிரிதான் அதிமுக. அம்மாவுடைய பிறந்த 24ஆம் தேதி முடிஞ்சிச்சு. ஏதாவது ஒரு நல்ல காரியம், இந்த ஸ்வீட் கொடுக்கறது, இந்த பை கொடுக்கறது தாண்டி நம்மளுடைய அண்ணன் தலவாய் சுந்தரம் ஏதாவது செஞ்சிருக்காரு. ஒரு பை கொடுத்தாங்க, நான் 10 பேருக்கு உட்கார வச்சுட்டு அன்னைக்கு எவ்வளவு வெளியே கொடுத்தாரு. அதுக்கு எப்படியாவது 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா? இல்ல 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா? அப்ப உங்களை வளர்க்கறதுக்காகவும் உங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்காகவும் எங்களுடைய மக்களின் வழிபணத்தை செலவு பண்ண அதிகாரத்தை கொடுத்தது யார்? எங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான். வேற யாரும் இல்லை. அவங்களுக்கு யாரும் அமெரிக்கால இருந்து யாரும் ஓட்டு போடல, அருமநல்லூர்ல இருந்து நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். அதனால அப்படி பண்றாங்க. நம்ம கூட பார்ப்போம்ல, ஒரு நம்ம நல்ல நாட்கள், நல்ல பிறந்த நாள், திருமண நாள்ல நல்ல விஷயங்களை பண்ணணும்னு. அது மாதிரி யாராவது ஒருத்தர் பண்றாங்களா இந்த அரசியல்வாதிகள்? அப்படி பண்ணிருந்தா இந்த மாவட்டம் வேற மாதிரி போயிருக்கும். அறிவார்ந்த தமிழ் சமூகம், நம்மளுடைய அருமநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்திக்கணும். எதுக்காக வாக்கு போடணும்? என்ன வேணும்? எனக்கு நல்ல குடிதண்ணீர் இருக்குதா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதா? நல்ல கல்வி இருக்குதா? முதல்ல தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்குதா? இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்குதா அப்படிங்கறத யோசிங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேளுங்க, இன்டர்வியூ வைங்க. சும்மா நீங்க மட்டும் ஜாப்காக போகும்போது 1008 கேள்வி கேட்கறாங்கல்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது 500 1000 கேள்விகள் கேட்டு
எடுக்கலாம். நீங்களும் அவங்க வரும் பொழுது எங்க ஊருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எத்தனை தெரு இருக்கு, எத்தனை வார்டு இருக்கு, இங்க இருக்க பிரச்சனைகள் என்ன, குடிநீர் தண்ணி தொட்டி கட்டிச்சு எப்போது கிளீன் பண்ணப்பட்டுச்சு, என்னென்ன பிரச்சனைகள், எந்தெந்த ஊருடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் கேளுங்க. கேட்க 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 உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானா நடக்கும். அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம எல்லாரையும் புள்ளி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால நமக்கான சுதந்திரம் தான் இந்த வாக்கு. இந்த வாக்கு என்பது நமக்கான அடிப்படை உரிமை, அடிமைத்தனம் கிடையாது. இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க போடுற வாக்குகள் நம்முடைய என்ன சொல்றது தலையெழுத்தையே மாற்றும். இன்னைக்கு நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இங்க இல்லை, அம்மா கிட்ட கேட்டேன் நீங்க வாக்கு காசு வாங்குவீங்களாமா அப்படின்னு கேட்டா, ஆமா கூட்டத்துக்கு 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போவாங்க. ஆமா 200 ரூபாய். அவங்க கிட்ட நான் கேட்டேன், நீங்க 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போனாங்க, நீங்க போறீங்க, சரி என்ன செய்யறது, நம்மளோட இயலாமே நம்ம போயிட்டோம். இதே 200 ரூபாய உங்க பொண்ணு வாங்கி நாளைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே கூட்டத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது யோசிக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய பெண் சுயமரியாதையை இழக்கிறார் என்று அந்த அம்மா நினைக்கிறாங்க. அந்த 200 ரூபாய் வாங்கிட்டு என் புள்ள அந்த கூட்டத்துக்கு போறது சுயமரியாதையை இழப்பதாகவும் கௌரவ குறைச்சலாகவும் அந்த அம்மா பாக்குறாங்க. ஆனா அவங்க அந்த 200 ரூபாய் வாங்குறத பத்தி யோசிக்கல. ஏன்னா வறுமை, நான் சும்மா தானே வீட்டுல இருக்கேன், ஒரு 200 ரூபாய் வச்சு நான் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் பெண்கள் முதல்ல சுயமரியாதையோட இருக்கணும். காசானமா 2000 ரூபாய் வாங்கினீங்கன்னா 1825 நாட்களுக்கு உங்களுடைய தின கூலி, அதாவது தினப்படியான உங்களுக்கான என்ன சொல்றது, உங்களுடைய விலை, ஆதார விலை, உங்களுக்கான ஆதார விலை 1 ரூபாய் 10 பைசா. இந்த 1 ரூபாய் 10 பைசாவுக்காக உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்கால குழந்தைகளின் சுயமரியாதையை நீங்கள் அடகு வைக்க போகிறீர்களா இல்லையா என்கிறது இந்த பெண்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆண்கள் அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. எந்த ஒரு புரட்சியுமே ஒரு பெண்ணிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படியான புரட்சி ஆரம்பிக்குமே ஆனால் அந்த நாடும் வீடும் நலப்பெறும். அப்படியான ஒரு புரட்சி இந்த ஆண்டு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நம்மள என்ன சோமையா யாராவது உங்களுக்கு அப்படி சொன்னாங்கன்னா நீங்க எழுதி போவீங்களா? அதனால் இந்த முறை உங்களுடைய வாக்குகளை சிந்தித்து போடுங்க. எங்களுக்கு தான் போடணும் இல்லை, எங்களுக்கு தான் போடணும்னு கூட நாங்க உங்கள்கிட்ட கேட்கல. ஆனா யார் நமக்கு சரியானவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தி. இன்னைக்கு எனக்கு இந்த 500 ரூபாய் போதும், இன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் போதும் அப்படின்னு குறுகிய வட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்காமல் எந்த ஒரு அரசியல்வாதி அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திட்டம் இருக்கிறது, என்னுடைய மாவட்டத்திற்கான திட்டம் என்ன இருக்கிறது, என்னுடைய சட்டமன்றத்தில் வசதியான இளைஞர்களுக்கான, பெண்களுக்கான, முதியோர்களுக்கான, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுற்றுலாவுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது, கல்விக்கான திட்டம் என்ன, மருத்துவத்திற்கான திட்டங்கள் இருக்கிறதா, இதெல்லாத்தையும் தீவிர ஆராய்ந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். ஏன்னா நீங்க என்ன சொல்றது, சில நேரம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வீட்டு கஷ்டம், அடுத்த நாள் கடனை எப்படி அடிக்கிறது, குடும்பங்களை எப்படி நான் பார்க்க போறேன், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எப்படி கட்ட போறேன், அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு எப்படி பார்க்க போறேன், நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற டைம்ல என்னுடைய ஊரையும் நாட்டையும் பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல அரசியல் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய நாடும் நாட்டு மக்களும் நீங்க நினைக்கிற அளவுக்கு விட முன்னேறிப்பாங்க. நீங்க கனவு காணலைனாலும் இன்னொருத்தருடைய கனவை வலுவாக்குவதற்காக உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. நம்மளால கனவு காண முடியல, என்னுடைய கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு தெரியல எப்படி கனவு காணணும். ஆனா நம்மளுடைய கட்சி பிள்ளைகளுக்கு இன்னொரு கனவு இருக்கிறது, ஒரு கனவு தேசம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. எங்களுடைய கனவை வலுவாக்க உங்களுடைய வாக்குகளை இந்த முறை விவசாய சின்னத்தை தாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தொடரும்.